நம்ம ஹீரோயின் கிட்டயே போய் நீ சொல்ற எல்லாமே உண்மைதான், இதே மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு நடந்துச்சு, நான் நம்ம ஊர் ஜமாத் தலைவர்கிட்ட இதை பத்தி பேசியிருக்கேன், அவர் உன்னையும் கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு, அவரால் முடிஞ்ச ஏதாவது பண்ணுவாரு, நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஜமாத் தலைவரையே போய் பாக்குறான், நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றான். அங்க சீன் கட் ஆகுது. அடுத்த சீனு அந்த வில்லியோட வீட்டுல அந்த வில்லியோட மாமியார் உட்காந்து தொழுகை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க அந்த வில்லியோட செத்து போன புருஷனோட போட்டோ தானாவே உடையறத பார்த்து ஏதோ ஒரு அமானுஷ்யம், சம்திங் ராங் அப்படிங்கறத அந்த மாமியாரும் புரிஞ்சுக்கிறாங்க. கட் பண்றோம். இங்க அந்த ஜமாத் தலைவர்கிட்ட நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். நீ நடக்கிறத விஷயம் எல்லாத்தையுமே சொல்றத வச்சு பார்த்தா யாரோ ஒரு ஆளு பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணி உன் ஒய்ஃப் மேல சாத்தான ஏவி விட்ட மாதிரி தெரியுது, உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வா, அந்த சாத்தான ஓட்டிட்டோம்னா உங்க குடும்பத்துல இருக்கிற இந்த எல்லா பிரச்சனையிலும் முடிஞ்சிடும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஆறுதலான விஷயத்தை சொல்ல, சரி நான் போய் என்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு வரேன்னா அங்க இருந்து கிளம்புறாப்ல நம்ம படத்தோட ஹீரோ. அதே நேரம் அந்த பக்கம் வீட்டுல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த ஹீரோயினுக்கு சுத்தி ஏதோ ஒரு அமானுஷ்யம், ஒரு பயம். கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா போய் கதவை திறப்பமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கதவை திறந்து பார்த்தா பாத்ரூம்ல அந்த செத்து போன கோமால இருந்து அந்த அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சாப்பாடா ஒரு பிரெட்டை நல்லா துருவி கொடுப்பா. அதே மாதிரி இந்த பிரெட்டை நல்லா துருவி டாய்லெட்குள்ள போட்டுட்டு அதையே எடுத்து அப்படியே சாப்பிடுற மாதிரி காமிக்கிறாங்க. இதை பார்த்து அப்படியே அவ அப்படியே கதறுவா பார்க்கணும். அவளோட ரியாக்ஷன்லாம் பார்த்தா வேற லெவல்ல இருக்கும். என்ன பண்ணணும்னு தெரியாம அவளோட ரூமுக்கு போய் மறுபடியும் தொழுகை பண்ண ஆரம்பிக்கிறா. அவ கதறிக்கிட்டே தொழுகை பண்ற அந்த கொடூரத்தை பார்த்து அவளோட ஹஸ்பண்ட், நம்ம படத்தோட ஹீரோ, பயப்படாத, நாளை காலையில கண்டிப்பா நம்ம போறோம், இந்த பிரச்சனையில இருந்து நமக்கு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அங்க